மார்னிங் சேனல் பீப்புள், நம்ம நிக்கோலாய் பற்றி ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து சரத்குமார் சாரே பார்த்து வியந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்காம். அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்பவே பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் பார்க்க வந்து முரட்டுத்தனமாக இருக்க மாதிரியுமே இருக்கலாம். பட் ஆனால் ரொம்பவே குழந்தை மனப்பான்மை கொண்டவராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ராதிகா மேடமாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு தன்னோட அம்மா மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் சரத்குமார் சார் பார்க்கும்போதே வந்து எப்பா பையன் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கான், ஒரே முரட்டுத்தனமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர் வந்து அப்படியே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். கிட்டத்தட்ட வந்து என்னோட ஒய்ஃபான ராதிகாவை அந்த அளவுக்கு வந்து ஒரு கேர் பண்ணிக்கிறாரு. அவங்க மேலே அவ்வளோ வந்து அன்பாக இருக்கிறாங்க. தன்னோட அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதேமாரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வாட்டி வந்து அவங்கள காலில் விழுந்து அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து வெளியே கிளம்புறாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து அவருக்கு மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சேம் ஆஸ் ஈக்குவல் வரலட்சுமியுமே அவர் வந்து அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா வந்து எப்படி வந்து இருப்பாங்களோ அவங்க எவ்வளோ நாங்கள் வந்து சந்தோஷமாக வச்சு போனோம் அதேமாரி தான் நான் வரலட்சுமியுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறேன். ஸோ என்னோட அம்மா மாதிரி தான் வரலட்சுமியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காராம். ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா இப்போ வந்து இருந்திருந்தால் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து எங்கள் ராதிகா மேடமை வச்சுருக்கேன். ஸோ ராதிகா அம்மாவை நான் வந்து மாமியார்னு கூப்பிட்றதை தாண்டி அவங்கள நான் அம்மா தான் கூப்பிட போகிறேன். அவங்களையுமே வந்து எங்கள் அம்மாவோட ஸ்தானத்தில் வச்சு அவங்களையுமே நான் வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் நிக்கோலாய் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னோட ஒய்ஃப் மேலேயும் சரி தன்னோட மாமியாரையும் சரி அவங்க வந்து தன்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து யாருக்கு தான் கிடைப்பாங்க. அந்த அளவில் வந்து வரலட்சுமி ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆள் வந்து பார்க்க தான்ப்பா முரட்டுத்தனமாக இருக்காரு, ரொம்பவே குழந்தைத்தனமான மனசு இருக்குது அவருக்கு, ரொம்பவே அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வரலட்சுமி உண்மையாகவே வந்து செம்ம கிரேட்டான ரொம்ப லக்கியான ஒரு கேர்ளாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.